லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசித்தபடி 2வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மீன் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். 3வது வசனம் சொல்லுகிறது, அது சீமோனுடைய படகா இருந்தது. படகு சீமோனுடையது, வலை சீமோனுடையது. ஆனால் படகில் அமர்ந்திருக்கிற இயேசுவுக்கு படகு இல்லை. படகில் அமர்ந்திருக்கிற இயேசுவுக்கு வலைகள் இல்லை. படகில் அமர்ந்திருக்கிற இயேசுவுக்கு மீன் பிடிக்க தெரியாது. படகில் அமர்ந்திருக்கிற இயேசு எல்லா திசைகளிலும் போய் எந்த திசைகளில் மீன் வரும் என்று அறிந்தவர் அல்ல. ஆனால் ஒன்றை இப்படி சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையிலே இந்த வேலை இப்படி நடக்கும், இந்த வேலையில் இந்த ஆசீர்வாதம் வரும், இந்த வேலையில் இந்த நன்மை வரும், அது வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா இயேசுவுக்கு படகு இல்ல, இயேசுவுக்கு வலை இல்ல, இயேசுவுக்கு மீன் பிடிக்க தெரியாது. ஆனால் மீனை உண்டாக்கினவர் அவர்தான். அவர் சொன்னால் மீன்கள் ஆழத்தில் நிற்கும். சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் நம் தேவன். அவர் கை திறந்தால் தான், ஐயா அம்மா, இன்னைக்கு இந்த பேதுருக்கு இந்த சீமோனுக்கு அவன் வலையில மீனை நிரப்பணும்னா அங்க படகுல உட்கார்ந்து இருக்கிறவருடைய வார்த்தை நிறைவேற்றப்படணும். இந்த பேதுருக்கு மாத்திரம் இல்ல, பேதுரு வயிறு ரொம்ப மீன் பிடிக்கணும். மீன் பிடிச்சாதான் ஆசீர்வாதம் வரும். அது மாத்திரம் அல்ல, வேதம் சொல்லுகிறது, பெரிய மச்சங்கள் சமுத்திரத்தில் இருக்கும் போது பெரிய திமிங்கலங்கள் அவரை பார்த்து ஏங்கி கொண்டிருக்குமா? ஓ, கப்பலோடும் சமுத்திரத்திலே மீன்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கும் போது அவர் கரத்தை திறந்து கொடுக்க பெரிய திமிங்கலம் கூட வாங்கி கொள்ளும். அவர் முகத்தை மறைத்தால் அவைகள் திகைக்கும், அவைகள் மாண்டு மண்ணுக்கு திரும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுருவே, பேதுருவே, உன் வாழ்க்கையிலே நீ வைத்திருக்கிற படகில் ஒன்றுமில்லை, நீ வீசின வலைகளில் ஒன்றுமில்லை, ராத்திரி முழுக்க போராடிட்ட ஒன்று இல்லை. ஆனால் படகில் உட்கார்ந்து இருக்கிற இயேசுவுக்கு வலை இல்லை, மீன் இல்லை, படகில்லை. ஆனால் இந்த தெய்வத்திற்கு என்ன இருக்குதுன்னா, இவர் வார்த்தையினால மீன்கள் சிருஷ்டிக்கப்படும், இவர் வார்த்தையினால எல்லாம் உண்டாக்கப்படும், இவர் வார்த்தையினால எல்லாம் நடக்கும். இந்த வருஷம் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் அலைச்சல்கள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட போராட்டங்கள், நான் பிரயாசப்படுற ஆண்டவரே ஒன்னும் கிடைக்கல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யறேன் ஒன்னும் கிடைக்கல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் ஒன்னும் கிடைக்கல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக போகிற ஒன்னும் நிக்கல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த கை இனி வெறுமையா இருக்காது, இந்த கை இனி வெறுமையா இருக்காது.